வணக்கம். இந்த காணொளியில் நாம் பாரத் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றிய முக்கிய கேள்விகளும் பதில்களும் எவ்வாறு வேலை செய்கிறன என்றும் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த வரிசையில் நாங்கள் திட்டத்தின் நோக்கம், விதங்கள் மற்றும் பயனாளர்களுக்கான முக்கிய அம்சங்களை எளிமையான பேஸ் பெக்காரியாக விளக்கி ஒவ்வொரு பக்கத்தையும் தெளிவாகச் சொல்கிறோம். இப்பக்கத்துல திட்டத்தின் அறிமுகம் மற்றும் தகுதி குறித்து பேசுகிறோம். இந்த பாலிசி யார் எடுப்பதற்கானது, எவ்வகையான குடும்பங்கள் மற்றும் தொழில் முனைவோர் சலுகைகளை பெறுவர் என்பதை குறிப்பிடுகிறது. சுருக்கமாக, இந்த வழிகாட்டி உங்களுக்கு எந்தவிதமாக உதவும், எந்த சந்தர்ப்பங்களில் பயன் கிடைக்கும் என்று தெளிவாகச் சொல்லும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலிசி யார் பயன்படுத்தலாம் என்கிறதை பற்றி சொன்னால்தான். முதலில் இளம் வயதினர்கள் 18 முதல் 45 வயது வரை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தை கொண்ட தொழில் முனைவோர் மற்றும் சிறு குடும்பங்களுக்கு இது சீரான விருப்பமாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது. தனிப்பட்ட தேவைகளுக்கு இண்டிவிஜுவல் அல்லது குடும்ப பவர் செல்லும் புளோட்டர் தேர்வுகள் உண்டு என்பதையும் இங்கே பேரனுப்பிக்கிறோம். இடைவெளி திட்ட விவரங்களுக்கு வரும்போது சம் இன்ஷூர்ட் தேர்வுகள் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு அளவுகளில் கிடைக்கின்றன. குறைந்தது 5 லட்சம் முதல் கோடி வரையிலான வரம்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் தனிப்பட்ட பணிவ நிலையாக இண்டிவிஜுவல் மற்றும் குடும்ப முறை புளோட்டர் என்ற 2 வகைகளிலும் பாலிசியை எடுக்கலாம் என்று விளக்குகிறோம். மருத்துவ கவரேஜ் பகுதிகளில் முக்கியமான அம்சம் இன்பேஷண்ட் சிகிச்சை, ஐசியு சேர்க்கை மற்றும் மருத்துவரின் செலவுகள் அடங்கியுள்ளது. மருத்துவமனைக்கு செல்லும் முன் 60 நாட்கள் மற்றும் வெளியேற்றத்திற்கு பின் 90 நாட்கள் வரை ப்ரீ மற்றும் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவுகளும் இருந்தாலும் டே கேர் சிகிச்சைகளும் அவசர காலத்தில் மருத்துவ ஆம்புலன்ஸ் வசதியும் யாடுக்கப்படுகிறது என்பதை காணலாம். சிறப்பு பயன்படுத்தல்களில் ஆயுஷ் மற்றும் நவீன நல சிகிச்சைகள் பற்றியும் ஒரு பிரிவு உள்ளது. ஆயுர்வேதம், யோகம், யுனானி போன்ற ஆயுஷ் சிகிச்சைகளுக்காக குறிப்பிட்ட அளவிற்குள் 100% சம் இன்ஷூர்ட் வரை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. மேலும் நன்மைகள் மற்றும் பல்வேறு சிகிச்சை முறை முன்னுரிமைகளைப் பற்றி படத்திலும் குறிப்பு காணப்படுகின்றது. காத்திருப்பு காலத்தை பற்றி தெளிவா சொல்வோம். விபத்து சம்பவங்களுக்கு உடனடி 0 நாட்கள் நிலை பிரயோகமானது. சாதாரண நோய்களுக்காக 30 நாட்கள் காத்திருப்பு காலம் அமையும். மற்றும் பூர்வ அவசர நிபந்தனைகள், அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ்க்கு 26 மாதங்கள் என்ற நீண்டகால காத்திருப்பு கோட்பாடு உள்ளது. பிளாட்டினம் மற்றும் பராமரிப்பு பயன்களில் மாதவிடாய் மற்றும் தாய்மா, குழந்தை பராமரிப்பு செலவுகள் உள்ளிட்ட முக்கியமான பயன்பாடுகள் அடங்கும். இதற்கான பல சேவைகள் மற்றும் டாக்டர் ஆலோசனை மற்றும் சில வகை செலவுகளுக்கு 24 மாதங்களுக்கு முன்னர் காத்திருப்பு விதி பொருந்தலாம் என்பதை இங்கே நாங்கள் விளக்கமாக கூறுகிறோம். கிளைம் செய்யும் நடைமுறையில முதலில் மருத்துவமனையில் அனுமதி எடுப்பதற்கான தகவல் அறிக்கையை 24 மணித்தியாலத்தில் தெரிவிக்க வேண்டும். தொடர்புடைய டிபிஏ அல்லது நெட்வொர்க் மருத்துவமனைகளில் கேஷ்லெஸ் வசதி உண்டு. இல்லையெனில் ரீம்பர்ஸ்மெண்ட் முறைப்படி செலவுகள் சமர்ப்பிக்கப்பட்டு கிளைம் தீர்வு 15 முதல் 30 நாட்களில் முடிவடைய வாய்ப்பு இருப்பதாகும். கிடைக்கக்கூடிய தள்ளுபடிகள் பற்றிய பகுதி பல்வேறு அளவுகளில் சலுகைகளை தருகிறது. டிஜிட்டல் ஓர் சேவையோடு ஆரோக்கிய பராமரிப்பு நிபந்தனைகள் மற்றும் குழு புளோட்டர் போன்ற அம்சங்களுக்கு சதவீத தள்ளுபடிகள் வழங்கப்படுவதால் சரியான தேர்வு மற்றும் காப்பீட்டு வரலாறுகளின் அடிப்படையில் 10 முதல் 15% வரை லாபம் பெற முடியும் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பேச்சின் மையக்கருத்து ஒரு நுணுக்கமான கூற்றில் சுருக்கமாக சொல்லப்படுகின்றது. இது வெறும் காப்பீடு அல்ல, ஒரு புத்திசாலித்தனமான நிதி பாதுகாப்பாக அமைந்துள்ளது என்று கூறி இன்னமும், அதாவது நீண்ட கால நன்மையை இது வழங்கும் என்பதை குறிப்பிடுகிறது. நிஜத்தையும் எதிர்கொள்ளும் பயனாளியின் நன்மையை முன்னிட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு கேள்விகளும் உள்ளதா என்ற முடிவு பக்கத்தில் உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் தொடர்பு விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலதிக விளக்கங்களுக்கு உங்களின் உடல்நலம், எங்கள் முன்னிறுவனத்தின் இணையதளம் மற்றும் தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி எளிதில் அணுகலாம் என ஊக்குவிக்கின்றோம். ஆகுமதி படங்கள் மற்றும் கிராபிக்ஸ் தலைப்புகள் எங்கு இருந்து எடுத்து உள்ளன என்பதற்கான குறிப்புகள் இதில் கொடுக்கப்பட்டுள்ளன. படங்கள் மற்றும் மூலங்கள் பற்றிய விவரங்களை ஆஞ்சல் அல்லது வலைத்தள முகவரிகள் மூலம் சரிபார்க்கலாம் என்று கடைசி பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது.